வடிவேலு அவர்களோட கண்கள் வந்து இவர்களுக்காக கலங்குமா. ஸோ என்னோட தாய்க்கு அப்புறமா இவரை தான் நான் அதிகமாக நேசிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த வடிவேலு அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ வடிவேல் சொன்னது யார் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது குக் வித் கோமாளி மூலமாக பிரபலமான வெங்கடேஷ் பட் அவர்கள் சன் டிவியில் டாப் குக் டியூப் குக் அப்படிங்கிற ஷோவில் வந்து தொகுப்பாளராக வந்து இருக்காங்க. இது வந்து குக் வித் கோமாளிக்கு ஒரு போட்டியான ஷோ அப்படின்னு தான் எல்லாராலையும் சொல்லப்படுகிறது. அதனால வந்து குக் வித் கோமாளி ஓவர்டேக் பண்ணிட வேண்டும் அப்படி சொல்லி இந்த ஷோவுக்காக வந்து பயங்கரமாக வந்து உழைத்து கொண்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து வடிவேல் அவர்கள் பங்கேற்றாங்க. இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. அதில் வந்து அவங்க ஷேர் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ராஜ்கிரண். ஸோ ராஜ்கிரண் வந்து வடிவேல் வந்து மதிப்பதே இல்லை, வடிவேலும் வந்து ராஜ்கிரனை மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து கோலிவுட்ல சில காலமாக வந்து பேசப்பட்டது. அதுக்கான விளக்கத்தை வந்து வடிவேல் அவர்கள் கொடுத்துருக்காங்க. நான் வந்து சினிமாவில் அறிமுகம் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணமே ராஜ்கிரண் தான். சின்ன வயசுல வந்து நான் இருக்கும்போது வந்து என்ன வந்து மதுரையில இருந்து சென்னைக்கு கூப்பிட்டு வந்து சினிமாவில் வந்து படத்தில் நடிக்க வச்சது ராஜ்கிரண் தான். எனக்கு வந்து சாப்பாடு, உணவு, உடை, உறக்கம் எல்லாத்தையுமே கொடுத்து ராஜ்கிரண் தான். அவர் வந்து என் தாய் தந்தைக்கு அப்புறமா அதிகமாக மதிக்கிற ஒரே பர்சன் ராஜ்கிரண் தான் அப்படி சொல்லி ராஜ்கிரனுக்காக வடிவேல் அவர்கள் கண் கலங்கி பேசியிருக்காங்க. ஸோ வடிவேல் அவர்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நடிகருக்காக கண் கலங்கி பேசியிருக்காங்களா அப்படி சொல்லி இணையவாசிகள் அதிகமாக பேசப்பட்டு கொண்டும் வருகிறார்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?